உங்கள் யாவருக்கும் ஆறுதலும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். நம்மோடு வாழ்ந்து நம்மை விட்டு மறைந்த ரெவரண்ட் டாக்டர் அகஸ்டின் சதீஸ்வரன் அண்ணன் அவருடைய இந்த நினைவு நாளிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை ஆறுதலாக கூடும்படி கற்றுக் கொடுத்த இந்த வாய்ப்பிற்காகவும் குடும்பத்தாருக்கும் நன்றிகளை நான் நேரிடுகின்றேன். இந்த நேரத்தில் வேதத்திலிருந்து வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு நான் சிந்தித்த பகுதி திருப்பாடல்கள் என்று சொல்லக்கூடிய சங்கீதங்களின் புத்தகம் 116 சங்கீதம் 15 வசனம் இவ்விதமாக கூறுகிறது: கர்த்தருடைய பரிசுத்த வான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. Precious in the sight of the Lord is the death of his saints என்று சொல்லி இந்த இடத்தில் தான் நேசித்த அருமையானவருடைய மரணம் கடவுளுடைய பார்வைக்கு எவ்வளவு அருமையாக இருக்கிறது என்று சொல்லி, how is precious, அது எப்படி அருமையானது என்பதை நாம் சிந்தித்து பார்த்து இந்த சிந்தனையின் அடிப்படையில் ஒரு பதிலை நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம். வாழ்வது ஒரு முறை, வாழ்க்கட்டும் தலைமுறை என்று சொல்லி இந்த மண்ணுலக வாழ்க்கை நமக்கு நிலையில்லாத வாழ்க்கை என்பதை சுட்டி காண்பிக்கும் பொழுது தமிழ் சுவிசேஷ லூத்ரன் திருச்சபைக்கென்று ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. கிட்டத்தட்ட 316 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க இந்த திருச்சபையில் ஆயராக பணியாற்றிக் கொண்டு ஓய்வு பெற்றவருடைய வரலாறுகளை நாம் திரும்பி பார்க்கலாம். இன்னும் மறித்தும் பேசிக் கொண்டிருக்கின்ற மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த திருச்சபையை வழிநடத்தி சென்ற தலைவர்கள், பேராயர்கள், குறிப்பாக ஆயர் பெருமக்களுடைய இன்றியமையாத பணி, தியாகமான பணியை நினைத்து பார்க்க வேண்டும். குறிப்பாக அருமையான அண்ணா நகர ஆலயத்தினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய அருமையான தம்பி ஜெரோம் அவர்களை அன்போடு வாழ்த்துகிறேன். தன் தகப்பனுடைய அனைத்து நினைவுகளையும் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்தில் சற்றும் எந்த குறைகள் இல்லாதபடி அவருடைய வாழ்க்கையை ஒரு நிழல் ஓட்டமாக நம்மிடத்திலே காண்பித்து உண்மை தன்மையையும் ஊழியத்திற்காக உழைத்த நிலைகளையும், குறிப்பாக திருச்சபையில் அவர் எதிர்பார்த்து அவர் ஏமாந்த நிலைகளையும், திருச்சபை இன்று எங்களுக்கு என்னென்ன காரியங்களை செய்திருக்கிறது என்பதையும் அப்பட்டமாக வெளிச்சமாக அவர் வெளிப்படுத்தி இருக்கிறதை இந்த நேரத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகவே இப்படி கடவுளுக்கென்று உழைத்து கோயிலடி வடகரை பாரம்பரியத்திலிருந்து வந்து தமிழ் சுவிசேஷ லூத்தரன் திருச்சபையில் பல்வேறு நிலைகளிலே பணியாற்றி ஓய்வு பெற்றதற்கு பிறகும் திருச்சபை எங்களுக்கு ஓய்வு கொடுத்திருக்கிறது, ஆனால் ஆயர்களுக்கு ஓய்வில்லை என்று சொல்லி கடைசி வரை அவருடைய ஓட்டத்தை அதிகமாக பார்த்து ரசித்த ஆயர்களில் ஒருவன். குறிப்பாக கொரோனா காலங்களிலே ஐயனவர்கள் ஆற்றிய அருளுரைகளை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவரோடு நான் தொலைபேசியை தொடர்பு கொண்டு நான் சொல்லும் பொழுது அவர் மகிழ்ச்சி அடைவார். நிறைய நான் போடுறேன். ஆக்கூர்ல பேசுறதுனாலையும் வடகரையில பேசுறதுனாலே நிறைய பேருக்கு வராது. ஆனால் நீங்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை, அண்ணனுடைய அத்துணை ஆற்றல்களையும் ஆன்மீக அறிவுகளையும் அருமையான தம்பி ஜெரோம் பெற்றிருப்பதை நினைத்து நான் கடவுளுக்கு நன்றி செலுத்தி, நிச்சயமாக கடவுள் அவரை இறை ஊழியத்தில் பயன்படுத்துவார் என்பதையும் இந்த நேரத்திலே ஜெபத்தோடு நாம் அவர்களுக்கு நாம் தெரிவித்துக் கொள்ளலாம். Hope beyond the grave என்று சொல்லலாம். கல்லறைக்கு பின்னால் உள்ள ஒரு நம்பிக்கை, அதுதான் கிறிஸ்தவனுடைய நம்பிக்கை. அருமையான டாக்டர் அகஸ்டின் சதீஸ்வரன் அண்ணன் அவர்கள் ஆயராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற நாட்களில் ஏற்படுகின்ற அனைத்து தொய்வுகளையும் சற்று மறந்தவர்களாக பல போராட்டங்கள் அவருடைய வாழ்க்கையில் இருந்தாலும், என்னுடைய உலக வாழ்க்கை முடிந்ததற்கு பிறகாக hope beyond the grace என்று சொல்லக்கூடிய கல்லறைக்கு அப்பால் உள்ள ஒரு நம்பிக்கைக்காக உழைத்திருக்கிற ஒரு தேவ மனிதன் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். What is this? Why do people die? பல கேள்விகளை நாம் கேட்கலாம். மரணம் என்றால் என்ன? ஏன் மரணம் வந்து கொண்டிருக்கிறது? Man's greatest enemy is death. No one escaped its clutches. God did not create man die என்று சொல்லி அறிஞர்கள் தியாலஜி சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். மரணம் is inevitable. அதாவது மரணம், death is unavoidable.
Death is unpredictable, death is impossible, death is temporal என்று சொல்லி வேதத்திலிருந்து அநேக காரியங்களை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த வேதம் கற்றுக் கொடுக்கின்ற இவ்விதமான கூட்டங்களிலே பங்கு பெறும் பொழுது கூட ஒரு நம்பிக்கை, ஒரு எச்சரிப்போடு, ஒரு புதிய உணர்வுகளோடு நானும் நீங்களும் கடந்து போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவேதான் கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் கர்த்தருடைய பார்வையில் அறிவு. அப்ப கடவுள் நேசிக்கிறார். இன்னும் அண்ணனுடைய 72, 73 வயது ஒரு மரணம் அடைகின்ற வயது அல்ல. இன்னும் அவர்கள் 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் ஊழியம் செய்வதற்கான அவர்கள் பலத்தை பெற்றிருக்கிறதை நான் நினைத்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த கொரோனா ஆட்டு வைத்த காலங்களிலே எத்தனை மனிதர்கள் வாழ்க்கையை முடித்துக் கொண்டிருக்கிறார்கள். சென்னை பட்டணத்தை நினைத்து பார்க்கிறேன். குறிப்பா ரெவரண்ட் ஐசக் அதிசயம் ஐயா அவர்கள் அந்த வாழ்ந்த வாழ்க்கை என்ன, தமிழ் சுவிசேஷ லூத்தரன் திருச்சபையுடைய முகவரியாக இருந்த அந்த ஐயாவுடைய மரணம் ஒரு தனிப்பட்ட ஒரு மரணமாக இருந்தது. 3 நபர்களை நாங்கள் அடக்கம் செய்தோம். அதில் தமிழ் சுவிசேஷ லூத்தரன் திருச்சபையின் ஆயராக கொரோனாவுடைய பீக் ஹவர்ஸ்ல கூட பல எச்சரிப்புகள் குடும்பத்திலே தடுத்திருந்தாலும் ஐயாவை அடக்கம் செய்கிற ஆசீர்வாதத்தை தேவன் எனக்கு கொடுத்தார். காரணம் என்ன, இந்த உலக வாழ்க்கை முடிஞ்சிட்டாலும் இதற்கு பிறகாக நான் சொன்னேன் hope beyond the grave என்று சொல்லி கல்லறைக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கைக்கென்று உழைத்த மனிதர்களிலே எங்களுடைய அருமையான மூத்த ஆயர் ரெவரண்ட் டாக்டர் அகஸ்டின் சத்யசீலன் அண்ணன் இருக்கிறார். அப்ப கடைசி வரை எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் இருந்தாலும் என்னுடைய உழைப்பு அனைத்தும் கடவுளுக்காக இருக்கிறது என்று சொல்லி எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே சொல்லியிருக்கிறபடி மரித்தும் இன்னும் பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு அருட்தந்தையாகத்தான் அகஸ்டின் சத்யசீலன் அண்ணன் அவர்கள் இந்த மயிலாடுதுறை வடகரை கோயிலுக்கு சொந்தமானவர்களாக மாத்திரமல்ல, அவர்கள் தமிழ் சுவிசேஷ லூத்தரன் திருச்சபைக்கு ஒரு வரலாக மாறி இருக்கிறார்கள். ராக்ஃபெல்லர் என்று சொல்லக்கூடிய உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு மனிதர் இருக்கிறார். அவர் ஒரு பிலாந்திரபிஸ்ட் என்று சொல்லுவார்கள். உழைப்பதிலே மிகுந்த வல்லமை படைத்தவர், கொடுப்பதிலே மிக ஆற்றல் நிறைந்த ஒரு தேவ மனிதர். இந்த ராக்ஃபெல்லர் ஒரு நாள் விமானத்திலே அவர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விமானத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் அவருடைய நெருங்கிய நண்பரும் அதிலே பயணம் செய்கிறார். அந்த ராக்ஃபெல்லர் அந்த விமானத்திலும் அவர் உழைத்துக் கொண்டிருக்கிறார், தன்னுடைய நிறுவனத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறார். அவருடைய நண்பர் பார்த்து அவர்கிட்ட கேட்கிறாரு, ஐயா ராக்ஃபெல்லர் நண்பா, நீ உழைத்து உழைத்து கோடீஸ்வரன நீ மாறிட்ட, என்ன நீ ஏன் உழைக்கணும், ஏன் உனக்கு இந்த சூழல், கிடைக்கின்ற நேரங்களை நீ மிகுந்த அமைதியாக கொண்டு போகலாமே என்று சொன்னாராம். அப்பொழுது ராக்ஃபெல்லர் சிரித்துக் கொண்டே சொன்னாராம். அவரை பார்த்து பதில் சொல்லல, நண்பா இந்த ஏர்போர்ட்டுக்கு நம்ம வந்தோம், ஏர்போர்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஏர்போர்ட்ல வந்து பிளைட்ல ஏறி உட்காந்துட்டோம். இந்த பிளைட்ல ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இந்த பிளைட்டினுடைய செயல்பாடு நீ பாத்தியான்னு கேட்டாரு. சொல்லு நண்பா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த பிளைட் பறக்கல, ஃபர்ஸ்ட் தன்னை ஒரு பேருந்துவாக மாற்றிக் கொண்டிருக்கிறது. அதாவது பஸ்ல ஏறி உட்கார்ந்தானே கண்டக்டர் விசில் கொடுத்து போற மாதிரி தன்னுடைய இடத்திலிருந்து அந்த ஏரோப்ளேன் என்ன செய்கிறது, நகர்ந்து அந்த ரன்வேயிலே வருகிறது. ரன்வேயிலே வந்து ஒரு பேருந்துவை போல தன்னுடைய செயல்பாடுகளை எடுக்கிறது. இரண்டாவதாக தனக்கே உரிய ஒரு ஆற்றல் மிக்க திருப்பணிகளை ஏற்றுக்கொண்டு அனைத்து அந்த வெயிட் சுமந்து கொண்டு வானிலே பறக்க ஆரம்பிக்கிறது. ஒரு 30,000 அடிக்கு மேலாக பறந்து கொண்டிருக்கும் பொழுது அதுக்கு பறக்கிறதுக்கு தேவையில்லை. இப்ப ஓட்டிட்டு இருக்கிற பைலட் பெட்ரோல் வேஸ்ட் ஆகுது, இந்த இன்ஜினை ஆஃப் பண்ணிட்டு இறக்கும் பொழுது போட்டுக்கலாம்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்கிறாரு. என்னப்பா அப்படி கேட்டீங்க, விட்டா நம்ம கதி எல்லாம் அவ்வளவுதான் அப்படிங்கிறார். அப்ப இறைவனுடைய படைப்புல நமக்கு கடவுள் ஒவ்வொரு காலங்களையும் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த ஒவ்வொரு காலங்களையும் நாம் கடந்து வரும் பொழுது எப்படி செயலாற்ற வேண்டும் என்று சொல்லி கடவுள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை வயதாகிவிட்டது, நான் ஓய்வு பெற்று விட்டேன், ஓய்வு பெற்றதற்கு பிறகாக யார் என்னை அங்கீகரிக்க போகிறார்கள், யார் என்னை ஏற்றுக்கொள்ள போகிறார்கள் அல்ல, கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற பலத்தை கொண்டு நான் இந்த திருப்பணிகளை இந்த விமானம் எப்படி செயலாற்றுகிறதோ அவ்விதமாக நான் செயலாற்றுகிறேன் என்று சொல்லி சொன்னாராம். அருமையான இறை மக்களே, இந்த ராக்ஃபெல்லருடைய அந்த நிலையை அருமையான என்னுடைய தமிழ் சுவிசேஷ லூத்தரன் திருச்சபையுடைய ஆயர் ரெவரண்ட் டாக்டர் அகஸ்டின் சத்யசீலன் ஐயர் அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள். பிரசங்கியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், உயிரோடு இருக்கிறவர்கள் தங்கள் மரிப்பதை அறிவார்களே,
மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை, அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்படுகிறது என்று பிரசங்கி சொல்லுகிறது. ஆகவே இந்த உலகத்துல நமக்கு மரணத்திற்கு பின்பாக நம்ம நினைக்கிறதற்கும் நம்மை செயல்படுத்துவதற்கும் ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல, சமுத்திரம் தன்னில் உள்ள மருத்துவரை ஒப்புவித்து மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மருத்துவரை ஒப்புவித்தன, யாவரும் தங்கள் தங்கள் கிரிகளின் படியே நியாயத்தில் படைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த உலகத்தில் நம்ம வாடும் பொழுது கடவுள் கொடுத்திருக்கிற வாழ்க்கையை மிகுந்த இறை பயத்தோடு நாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் செயல்படுத்துவோமே என்று சொன்னால், இன்னைக்கு ஜெரோம் ஒரு மிகப்பெரிய ஒரு டாக்குமெண்ட்ரி பிலிம் மாதிரி எடுத்து தன் தகப்பனை பதிவு செய்திருக்கிறார். இன்னும் 25 ஆண்டுகள் கழித்தாலும் அவர் செய்த உன்னத நிலையை பார்க்கிறோம். ஆனால் வேதம் அழகாக சொல்லுகிறது, The Book of Remembrance என்கின்ற ஒரு புத்தகத்தை என் தேவன் கைகளிலே வைத்திருக்கிறார். நியாயத்தீர்ப்பின் நாட்களிலே அந்த புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸை எடுத்து வாசிக்கும் பொழுது நம்முடைய பெயர்கள் இருக்குமே என்று சொன்னால், நல்லவைகளையும் புனிதமானவைகளையும் கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற செயல்களை இந்த உலகத்திலே செய்யும் பொழுது பரலோகத்தினுடைய வாழ்வினுடைய வலது வாசத்தில் நாம் அமர்ந்திருப்போம். ஆண்டவர் இயேசு சொன்னார், வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலக தோற்றம் முதல் உங்களுக்காக ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிற பரலோக வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன அந்த வாக்குறுதியை ஏற்றுக்கொண்டு நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டு நீதியின் கிரீடம் இனி எனக்காக வைக்கப்பட்டிருக்கின்ற நிச்சயத்தை பெற்றிருக்கிற அண்ணனுடைய வாழ்வு என்பது hope beyond the grave, கல்லறைக்கு அப்பால் உள்ள ஒரு நம்பிக்கையை சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே கடவுளுடைய பார்வையை அண்ணனுடைய மரணம் அருமையானது என்பதை பதிவு செய்து அவர்கள் விட்டு சென்றிருக்கிற உயர்ந்த பண்புகளை நாங்களும் எடுத்து ஓடுவோம். திருச்சபையுடைய மரபையும் ஆண்மையும் காப்போம். திருச்சபைக்கென்று ஒரு வெடிவெளியாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் நாம் சூழ்நிலைக்கிறோம். அண்ணன் விட்டு சென்றிருக்கிற குடும்பத்தையும் பிள்ளைகளையும் உலகம் தர முடியாத ஆறுதலையும் சமாதானத்தையும் ஆண்டவர் கட்டளையிடுவாராக. ஆமென்.